தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆயிரம் மலர்களே மலருங்கள். வானிலே வெண்ணிலா தேய்ந்து தேய்ந்து வளரலாம். வானிலே வெண்ணிலா தேய்ந்து தேய்ந்து வளரலாம். மனதில் உள்ள கவிதை கோடு மாறுமோ? பாகங்கள் 100 பாவங்கள் 100 உள்பாட்டு மேல்பாட்டு ஒன்றல்லவோ. ஆயிரம் மலர்களே மலருங்கள். கோடையில் மழை வரும் வசந்த காலம் மாறலாம். கோடையில் மழை வரும் வசந்த காலம் மாறலாம். எழுதி செல்லும் விதியின் கை மாறுமோ? காலதேவன் சொல்லும் பூர்வ ஜென்ம பந்தம் நீ யாரோ நான் யார் சேர்த்ததோ. ஆயிரம் மலர்களே மலருங்கள். பூமியில் மேகங்கள் ஓடியாடும் யோகமே. பூமியில் மேகங்கள் ஓடியாடும் யோகமே. மலையின் மீது ரதிபுலா நேரமே. சாயாத குன்றும் ஆளாத நெஞ்சும் ஆளாட்டு பாடாம் தாயாகுமோ. ஆயிரம் மலர்களே மலருங்கள். அமுத கீதம் பாடுங்கள் ஆடுங்கள். காலதேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆயிரம் மலர்களே மலருங்கள். என் புருஷனை பாத்தீங்களா? நீ என் பொண்டாட்டியை பாத்தியா? உங்க பொண்டாட்டி நான் எங்கிட்டு போய் பார்த்தேன்? உன் புருஷனை நான் இங்கே போய் பார்க்கறது? நான் எப்படிலாம் இருந்தேன். ஏம்மா உன் புருஷன் என்னாச்சு? என் புருஷன் என்னாச்சு? காணாம ஆளை காணா. என் வீட்டில் நான் எப்படிலாம் செல்லம்மா பிறந்து வளர்ந்தேன். ஆமாம்மா பார்க்கல, இது நல்லா வளர்த்துருக்கா உன்னை உங்கள் அப்பா. குடிகார பயலுக்கு கட்டி வச்சு கருவேப்பிள்ளை கொத்தாட்டம் வளர்த்துருக்கா. குடிச்சு புடி எங்கிட்டு கிடக்குறானே தெரியல. குடிக்கிறானா? ஆமா, குடிக்க விடக்கூடாது. சரியான குடி எங்கிட்டு கிடக்குறானே தெரியல. குடிச்சு உடனே போட்டு அடிக்கிறானோ? ஆமா, அதே வீங்கி இருக்கு. பணியாரமா? ஆமா, வீங்கி இருக்கு. ஆமா, பாவம். நல்ல பிள்ளை வளர்த்து எவ்வளவு வளர்த்து கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி வளர்த்தா அவங்க அப்பா அம்மா நல்லா. வாழைப்பழத்தை பூரா வாங்கியாந்து பழத்தை பூரா அவங்கள சாப்பிட்டுட்டு தோலை உனக்கு கொடுத்து வளர்த்தாங்க. தோலை கொடுத்தா? தோல் சாப்பிட்டே இப்படி இருக்கியே, பழம் சாப்பிட்டே. நான் என்ன தோல் சாப்பிட்றதுக்கு? வாழைப்பழமா? வாழைப்பழம் தான். அது ஏன் பழத்தை ஊத்துனுட்டு தோலை என்கிட்ட கொடுத்தாங்க?
அப்படி தோல் சாப்பிட்டே இப்படி இருக்கியே பழம் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருப்பா அப்புறம் அதனால தோலா கொடுத்துருக்கா உனக்கு. சரி அதெல்லாம் கிடக்கட்டும். என் வீட்டுக்கார பாத்தீங்களா? பார்க்கலாமா? பார்க்கலையா? எங்கிட்டு போனேன்னு தெரியலையே. ஏன்னா அவன் என்ன பேசாத. கல்யாணம் பண்ண புருஷனை வந்து கட்டின புருஷனை அவன் வேணும் பேசக்கூடாது. என்ன கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கடுக்கு, புல்லானாலும் புடுக்கு புருஷன். என்ன மரியாதையா பேசணும். இல்ல வேற என்னமோ சொல்ல வந்தது மாதிரி இருந்துச்சு. புருஷன் புருஷன் புருஷன். சரி சரி. புருஷனை வந்து இப்போ மரியாதை பேசணுமா? அப்படியா? ஆமா. சரி உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எங்க அப்பா அம்மா எங்க ஊர்ல இருக்காங்க. ஊர்ல இருக்காங்களா? ஆமா. அவங்க வீட்டுல போய் பார்க்க முடியாது. புருஷன் அங்கே எதுவும் இருக்கேன் நான். அங்கேயே போறேன். அங்கே போனா விளக்கு மாத்தல அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. ஒயின் ஷாப்லாம் போய் தேட வேண்டிய இருக்கிறான்னு பார்த்தாச்சு. ஆளை காணாமே. அங்கேயும் இல்லையா? ஆமா. நான் நினைக்கிறேன் என்கிட்ட போதையில படுத்து ஆள் விழுந்து கிடக்குறேன்னு நினைக்கிறேன். எங்கிட்டு விழுந்து கிடக்குறேன்? எனக்கு ஒரு அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். சரியான போதை தண்ணி. ஐயோ அம்மனமே எங்கிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறேன். போதையில ஆள் தெரியாம அவன் பாட்டுல பண்ணியை கடிப்பிடிச்சு கிடக்குறாங்கன்னு. பண்ணியவா? நான் கேட்டேன் அறிவட்டவளை உன் முன்னாடி இப்படி அழகா இருக்கு, நல்ல அழகான பிள்ளை, நல்ல குடும்பத்துக்கு ஏற்று பிள்ளை, அந்த பிள்ளைய விட்டுட்டு ஏன்டா அதை அப்படி எப்படிங்கிறேன். என் பொண்டாட்டிக்கு இந்த பண்ணி தேவையில்லை அப்படிங்கிறேன். அவனை என்ன பண்றது நான்? பத்தியலா ரொம்ப என்ன பண்ணலாம்? எனக்கு கோவம் வந்துருச்சு. என்ன பண்ணி நீங்க கோவம் வந்து? பேசாம வந்துட்டேன். பேசாம அதுக்கு பேர் தான் கோவமா? எனக்கெல்லாம் கோவம் வந்து அடிச்சு பந்தாடிடுவேனே. சும்மா பார்த்துட்டு வந்துட்டு கோவங்கிறிய? நீ பந்தாடி விடுவ இல்ல சும்மா பார்த்துட்டு வந்துட்டு கோவம் சரியில்லை. என்ன பண்றது? ஓ புருஷன் ஏன் புருஷன்றதுனால நல்லா இருந்தா பார்த்துட்டு வரலாம். இப்படி இருக்கையில ஏன்டா உன் பொண்டாட்டி இப்படி அழகான பொண்டாட்டி வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி வந்து குடிச்சு இப்படி திரியறியடா அப்படின்னு கேட்கணும். கேட்டேன் அதெல்லாம் கேட்டேன். கேட்டதுக்கு அப்படி என்ன சொன்னேன்? இதுதான் இந்த பதில் சொன்னேன். என்னன்னு? என் பொண்டாட்டிக்கு இந்த பண்ணி தேவையில்லை அப்படிங்கிறேன். அதுல 2-3 குட்டி வேற இருந்துச்சு. குட்டியா? பண்ணி குட்டி. அது யார் முகச்சாடையில இருந்துச்சு தெரியுமா? யார் முகச்சாடையில இருந்துச்சு? முகச்சாடையில எல்லாம் இல்ல, உன் புருஷன் முகச்சாடையில எல்லாம் இருந்துச்சு எல்லாமே. பன்னியோட சொல்ல முடியாது. உனக்கு குழந்தை இருக்கா? ஆமா. பிள்ளை இருக்கா? ஆமான்னு சொல்லவா இல்லைன்னு சொல்லவா? இல்லையே. அப்ப என்னம்மா பண்ணிட்டு ஐயோ இங்க 3 குட்டி தெரியுது, இங்க வந்து ஒண்ணுமே இல்லைங்கிற? யாருக்கு தெரியும்? பாவம் உன்னை கட்டி கொடுத்து பாவம் எப்படி பண்ணியிருக்காள். வீட்டில் குரங்கு கையில் பூமாலையை கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கா. ஆமா இப்ப நிறைய பேரோட வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு. குரங்கு கையில பூமாலை கொடுத்தது மாதிரி. உண்மைதான். ஆமா. பொம்பளை பிள்ளை இருந்து வாழ்றது பெரிய கஷ்டமா இருக்கு. ஆமா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆமா என்ன பண்றது? குடிக்காதன்னு சொன்னாக்கா குடிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் என்ன பண்றது? குடிக்கிறது காசு அது. நீ கொடுக்குறியா இல்லை அவன் வச்சிருக்கானா தெரியல. வேலைக்கு போறானா? வேலைக்கு போவேன், கொண்டாந்து கையில காசை கொடுக்க மாட்டேன். குடிச்சு இப்படி அப்படி மல்லாந்து கிடக்குற ரோட்ல எங்கிட்டாச்சும். வீட்டில் உண்டியல் எதுவும் வச்சிருக்கியா? நீ வச்சிருந்தாலும் உடைச்சிருவேன். உண்டியல் ஏதோ எடுத்துக்கிட்டு போறேன்னு நினைக்கிறேன். காசு உண்டியல பத்திரமா பாத்துக்க. இருக்கும் உண்டியல பத்திரமா வச்சிருமா? ஆமா நாளை பின்ன பின்னாலும் அதுதான் உதவும். ஆமா உண்டியல்ல இருந்து காசு இருந்தா தான் ஏதாவது கோயில் என்னைக்கு போகலாம். இல்லை சாப்பாடு அவங்க போடலன்னா நீ எடுத்து சாப்பிடலாம். உண்டியல்ல காசு எடுத்து. என் உண்டியல்ல காசு எடுத்து நானே சாப்பிடலாம். ஆமாம் என்ன சாப்பிடணும்? அவன் எடுத்தானா போய் குடிச்சிருவேன். ஆமாம் குடிச்சிட்டு வந்துடுவேன். வீணாக போயிடும் காசு. ஆமாம் சரி சேமா. இப்போ ஏமா உன் புருஷன் இங்கே நிற்கிற மாதிரியே இருக்கு என்கிட்ட, நான் பார்க்குற மாதிரியே இருக்கு என்கிட்ட. ஏமா போமா உன் புருஷன் வந்தா யாரு? புருஷன் வந்தா இப்போதான் உன் பொண்டாட்டி என்கிட்ட வந்து சொல்கிறேன். உங்கள்கிட்ட வந்துச்சுண்ணா? என்கிட்ட வந்து சொல்லுச்சு விஷயம்லாம் அப்படின்னு சொல்கிறேன். தேடி வந்தோம்னு சொல்லுங்க. வண்டி சுற்றிட்டு தெரியுது. இங்கே தேடி வந்தோம்னு சொல்லுங்க. போயிட்டு அடிக்கடி வா. போயிட்டு அடிக்கடி வாமா. போயிட்டு வா.
நிவாரணா கருணா பரமஜாதகம் பவனிவாரண கருணா நிதியே தினமும் சரணம் நிதியே கருணா அம்மல்ல பாஸ்கரம் சோதி சர்வமா அனந்த சச்சிதா நந்த பிரதாபா ಭಾಸ್ಕರ ಕೋಟಿ ಸ್ವರೂಪ ಅನಂತ ಸಚ್ಚಿದಾನಂದ ಪ್ರತಾಪ அம்மல்ல பாஸ்கர கோடி ஸ்வரூபா அனந்த சச்சிதா நந்த பிரதாபா விமல வேதம் வேதாந்த ரூபா மஞ்சுத வேத நாயகன் வேத விநாயகன் இதய ரஞ்சித வேத விநாயகன் இதய ரஞ்சித கருணா லயநிதியே என்ன ஒரு விதமான காலம். இப்பேற்பட்ட இடத்தை கண்டு கண்ணுக்கு வெண்ணுக்கு உணவமான கலைக்கூடமாக கட்சி அளிக்கக்கூடிய தாய்மார்களும் ஏனைய விவசாய பெருங்குடி மக்களும் இந்த விழாவினை பொறுப்போடு நடத்தி கொண்டு கூடிய அத்துணை நல்ல உள்ளத்திற்கு முதற்கு நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்றாக என் உறவினர்களும் எனது அருமை மைத்தினரும் அத்தனை பேர்கள் எல்லாம் இங்கே சொந்தமையா இங்கே சொந்தக்காரனைக்கு பார்க்கறதுக்கு இப்போ கண்கொள்ளா காட்சியாக இந்த நமது அம்மனுடைய சிந்தாயி அம்மனுடைய அருளும் ஆசையும் பெற்று இந்த கும்பாபிஷேக விழா அத்துணை உறவினர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்க வேண்டும், நீங்கள் எங்கு சென்றாலும் நன்றாக நல்லாக இருக்க வேண்டும் என்றக்காக தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாவியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாதிருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் வரலாறா வண்ணமும் பாடி ஒரு வளர்த்தன்ற தானாட்ட கண்ணம் பாடி அலைகடந்து ஆடு தாண்டும் காவிரி பேர் பெற்று அகண்ட காவிரி போல் பின் நடந்து கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல்
சீர்நிறுத்தி பேர் வெறிக்கை கள்ளும் கனியாகும் கருணையாய் எல்லோர்க்கும் பிள்ளைகளாலும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி விழா நண்பர் மைத்தர்கள் அத்தனை பேரும் இதயக்கணி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லவங்க எல்லோரும் நம்ம முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் வீடு வல்லம் இல்லாமல் சமுதாயம் வாழ என்று எண்ணி 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 பாடுங்கள் அண்ணா சொன்னபடி கன்று நன்மை தேடுங்கள் இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாழும் ஏழை மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாழும் ஏழை மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம் பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை சுயநலமோ இருக்கு நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீரும் வாழும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் விரிந்து கிடக்குது காற்றும் நீரும் வாழும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரிவு மாறி ஒரு வழி வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நதியை போல நாமும் நடந்து பயன்பெற வேண்டும் கடலை போல இருந்த இதயம் இருந்திட வேண்டும் நாம் இங்கு பயன்பெற வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் வானம் காக்க பிறருக்காக வாழ்ந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக வாழ்ந்திட வேண்டும் கால வாழ்க்கை உலகில் எங்கும் நிலைத்திட வேண்டும் நிலைத்திட வேண்டும் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற இன்னும் ஒரு அற்புதமான இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது எத்தனை இடங்கள் தேவலோகத்திலே இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது இடம்
அகன்று போயிருக்க வேண்டும். மனது சந்தோஷமாக குளிர் அடித்துக் கொண்டிருக்கின்றது. மனதை பார்க்கும் பொழுது பூத்துக் கொள்ளும் நந்தவனம், புன்னகை விரிக்கும் சோலை. இந்த சோலைகளை வறுக்கும் பொழுது உண்மையிலே குளிரடிக்க கொடுத்து மனசு சந்தோஷமாக சில சில மன குளிர் அடிக்குது சிறு அரும்புகள் மலர் வடிக்குது மனம் விட்டு மனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது. மலையாள கரைவோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் மருவி. மலையாள கரைவோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் பருவி. மலைமுடி வன வடிக்குது மண் மணக்குதம்மா, கலையல்களின் மனம் கரையுது கண்மயங்குதம்மா. ஹே மலையாள கரைவோரம் அலையாடை கலையாமல் தலையாட்டும் மருவி. பம்பில் பம்பம் பம்பம் பம் நீரில் மெல்ல சிறுன தெளிதுள்ள நீரோடை தாயை போல வாரி வாரி அல்ல நீலவானம் அதில் எத்தனை மேகம் நீர் கொண்டு காற்றில் ஏறி நீண்ட தூரம் போகும். காற்றோரம் மூங்கில் பூக்கள் வாசம் வீச காதோடு ஏதோ சொல்லி சாடை பேச தேக்கும் பாக்கும் கூடாதாம் தோளை தொட்டு ஆடாதா பார்க்க பார்க்க ஆனந்தம் போக போக வராதா என் மன துள்ளுது தன்பலி செல்லுது வண்ண வண்ண கோலம். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கலையாமல் தலையாட்டும் மருவி. ஏலே ஏலோ ஏலே ஏலோ ஏலே ஏலோ ஏலே ஏலோ ஏலே ஏலேலோ ஏலே ஏலேலோ ஏலே ஏலேலோ ஏலே ஏலேலோ ஏலே 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 ஏலோ ஏலே 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 ஏலேலோ. தூரல் உண்டு மலை சாரலும் உண்டு, பொன்மாலை வெயிலில் கூட ஈரமாவதுண்டு. தோட்டம் உண்டு கிளி கூட்டமும் உண்டு, பிள்ளைக்கும் நம்மை போல காதல் வாழ்க்கை உண்டு. நான் அந்த பிள்ளை போல வாழ வேண்டும், வானத்தில் வட்டமிட்டு பாட வேண்டும். என்னும் என்னும் செட்டித்தான் ரெக்கை கட்டி கொள்ளாதா, எட்டி திங்க பட்டித்தான் எட்டி பாய்ந்து செல்லாதா என் மன துள்ளு தன்வழி செல்லுது வண்ண வண்ண கோலம். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் மருவி. மலைமுடிவன படிக்குது மண்மணக்குதம்மா, கலைகளை மனம் கரையுது கண்மயங்குதம்மா. ஹே மலையாள கரைவோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. இப்படி எல்லாம் இந்த பறவை இந்த இடத்தை பார்க்கும் பொழுது பெண்கள் காவல் கத்துக் கொண்டிருக்கின்றால் என்று நாரதர் சொன்னாரே, இந்த இடத்துல ஒரு சத்தம் தோணவில்லை. என்ன சத்தம்? குறிஞ்சி மலர் 12 ஆண்டுக்கு ஒரு முறை வளரக்கூடியது குறிஞ்சி மலர். இந்த குறிஞ்சி மலர் இருக்கும் இடத்துல பெண்ணவள் சோ சோ என்று பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த குறிஞ்சி மலர் குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்க உதடி இருக்க ஓடியதென்ன, புவிதல் மூடுவதென்ன, என் மனம் அறியதென்ன. குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்க உதடி இரண்டும் பாடியதென்ன, இவள் இங்கு பாடுவதென்ன, என் மனோ நாடுவதென்ன. ஒரு மலையிடவும் சேலை தொடவும் விலை பிறந்தாலும் அந்தி மாலை பொழுதில் லீலை புரியும் ஆசை பிறக்காது. குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்க உதடி இருக்க ஓடியதென்ன, புவிதல் மூடியதென்ன, என் மனம் நாடியதென்ன. கழுவி கொள்ளலாம் அதுவரையில் அனலில் மெழுகோ
இணையும் படகு குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்க உதடி இருக்கும் வள்ளியவள் பாடுவதென்ன என் மனம் நாடுவதென்ன இடையில் வந்து தடைகள் சொல்ல எவரும் இல்லையே பிறரறியாமல் இணையும் நேரம் சுவை குறையாமல் இதயம் ஏது மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்க உதடி இருக்க வள்ளியவள் பாடுவதென்ன என் மனோ நாடுவதென்ன சேலை தொடவும் வேலை பிறந்தாலும் அந்த மாலை பொழுதில் நிலை பொருளும் ஆசை பிறக்காதோ ராகத்தோட ரகங்கள் விளைந்தால் யோகம் விரல்கள் விழுந்தால் ராகம் ராகத்தோட ரகங்கள் விழுந்தால் யோகம் உனது ராக உதயமாக புதிய வீணை நான் சுதி விலகாமல் இணையும் நேரம் சுவை குறையாமல் இருக்கும் கீதம் குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்க உதடி இருக்க வள்ளியவள் நாடுவதென்ன என் மனோ ஒரு மாலையிடவும் சேலையோடவும் வேலை பிறந்தால் அந்த மாலை பொழுதில் இலை குறையும் ஆசை பிறக்காது குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை புரிஞ்ச துடிக்க முதல் இரண்டு ஆடுவதென்ன இவள் இங்கு பாடுவதென்ன என் மனோ நாடுவதென்ன போடுவார் ஒரு மாலை திரை சண்டாள பாவியா ஆசையோடும் எவ்வளவு ஒரு வீரத்தோடு விவேகத்தோடு வரக்கூடிய என்னை தடுத்து நிறுத்தி விட யார் நீ முதல்ல எங்க நான் எதற்காக வந்தேன் ஏன் வந்தேன் நான் வந்த வேகம் என்ன நான் வந்த விவேகம் என்ன நான் வந்திருக்கும் ஒரு சுறுசுறுப்பு என்ன அதை தடுத்து நிறுத்தி விட்டான சண்டாள பாவி உள்ள உள்ள வாங்க பதராத்திரி என்ன கொஞ்சம் நேரத்துல யாகம் வளர்த்துருவாங்க கிடையாது இன்னைக்கு 6:30 மணி என்ன காரணமா உள்ள இப்படி போறீங்க யாரும் தெரியாம முதல்ல தெரியாம தான் கேக்குறேன் குறிஞ்சியாட்ட மக்கள் குறிப்பின் தன்மை வேண்டும் ஐயா இங்க இருக்காங்க குறிஞ்சியாட்ட மக்கள் இந்த குறிஞ்சியாட்ட மக்கள் வந்தவர்களை குறிப்புரையும் தன்மையோடு பேசக்கூடிய வந்தாரை வரவேற்கக்கூடிய பண்பாடு நமக்கு உண்டு வேடுவரே அவரை பிடிச்சி குறிய பாருங்க முதல்ல குறிய பாருங்க குறி பார்ப்பது குறி பார்ப்பது குறிப்பறியும் தன்மையும் குறி ஊரா எங்க இருக்குன்னு தெரியாம குறி பார்ப்பவர்கள் அந்த காலத்துல கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ் கொடி அப்பேற்பட்ட வாங்க சும்மா ஜவஜவனு பேசக்கூடாது என்ன மாப்பிள்ளை மாப்பிள்ளை நீங்க வந்த நோக்கம்லாம் எனக்கு தெரியாமையா இருக்கு நான் வந்து தெரியுது உனக்கு ஐயா நம்ம 2 பேரும் மொட்டை பொம்பளை பிடிக்கணும் ஊருக்கே தெரியும் ஐயா அப்படி சொல்லல இந்த நாடகத்துல யாருக்காவது சோடி உங்களுக்கு போட்டிருக்காங்களா எனக்கு ஒரு சோடி இந்த இவருக்கு ஒரு சோடி ஆமா 2 பேருக்கு அது இன்னொரு சோடி வந்து சப்சூடு லேச்சா இந்த வந்த ஜோடிகளுக்கு முடியலன்னா சரிப்பா அதை பயன்படுத்திக்கிறது இப்போ நான் என்ன சொல்றேன்னு வச்சுக்கவேன் மாப்ள எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதை செய்யணும் நான் நான் தேடி வந்து வேற ஒண்ணும் இல்ல தெரியும் என் தங்கச்சி என் தங்கச்சியை உங்கள்கிட்ட கூட்டி விடணும் ஏன் கூட்டி விடணும் அவ்வளவுதான் ஆனா பிள்ளை பிளாட் சொல்ல மாதிரி யாரு ஈ முக்கியமா அப்பனா பிளாட் சொல்லல விசிறியை வச்சு விரட்டி விட்டுக்க ஆனா பிள்ளை தக்காளி பழம் மாதிரி அடடடடா சின்ன பிள்ளை நீங்க வரும்போதே காளையார்கள் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த தேர்முட்டி இருக்கு பாருங்க
ஆமா. அங்கன ஒரு பொட்ட நாய் ஒண்ணுக்கு இருக்கும்போது பார்த்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு யோகனுக்கு கட்டிக்கிட்டு அடிக்குது. ஏன் பிளாச்சோல மாதிரி இருக்கு. நான் சின்ன பிள்ளையில பாக்க. ஆனா எனக்கு போட்ட உங்க தங்கச்சி. ஏன் தங்கச்சியா? இதற்கு வருங்க குளுமை. அந்த சைஸ்ல நல்ல உருண்டியா திரட்டி இரட்டி. என் தங்கச்சி பாருங்க. தினமும் நாங்க இதுக்கு ஜிம்முக்கு அனுப்புறோம். நாங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்கய்யா. நாங்கெல்லாம் கொடுத்து வச்சோம். தங்கச்சி எப்படி இருந்தாலும் எங்கிட்ட கூட்டி கொடுத்தா உங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. சரி, நீங்க போகுது வாருன்னு தாக்கல விடுங்க. எந்த புள்ள வருதோ புடிச்சு அமுக்குங்க. ஊர்ல பஞ்சாயத்தே வச்சாலும் நம்ம ஜரி. எவ்வளவு செல்வாக்கு தெரியுமா? எவ்வளவு நல்ல பெருசா இருக்கா. இதான் என் மச்சை வேணும் இருக்கு. அப்படியா? ஆமா, அப்படி இருக்கணும்ல. மச்சை வேணும். மலையேறி போனாலும் மச்சை வேணும். கும்பாசியத்தை கெடுக்க பாக்குறாடா. மாப்ள யார் என்று தெரிகிறதா? 5 வயதில் அறியாத உலகத்தில் நேத்து புத்தாலே முட்டு பறிக்க கூடாது லேசா தொட்டு முட்டு பறிக்க கூடாது லேசா தொட்டு நேத்து புத்தாலே ரோட்டா முட்டு பறிக்க கூடாது லேசா தொட்டு கட்டி போடாத குமரி செட்டு கண்கள் பாடாதோ காதல் மட்டு நேத்து புத்தாலே ரோட்டா முட்டு பறிக்க கூடாது லேசா தொட்டு சொட்டுக்கு ஒரு சிறு பதம் முக்காடு ஓட்டா ஏன்னா கையை பிடிச்சிட்டாங்க. அதானே என்ன முக்காடு ஓட்டி என்னப்பா? என்ன சொல்ற நீ? என் தங்கச்சி ஜிம்முக்கு போயிருக்குன்னு நான் சொன்னேன்ல. சரி, இந்த பிள்ளை பாரு உருண்டையா இருக்காளா இல்லையா? இது பாக்குற சைஸ்ல இல்ல. ஓ முக்கும் இந்த பிள்ளை முக்கும் பாரு பொட்டப்பா இருக்கும் பாரு. ஆமா இருக்கு. ஓன் தங்கச்சி. ஏன் தங்கச்சி? ஆமா செஞ்சிரலாம் செஞ்சுட்டு ஏன் தங்கச்சி ஓன் தங்கச்சின்ற. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாய வைப்பார். என் தங்கச்சி எப்படி இருக்கு? எவ்வளவு ஒரு சொட்ட பாலம் குட்டி மாதிரி இருக்கு. தங்கச்சியை பார்த்து நீங்க என்னமோ சொல்ற குழுமைன்னு சொல்றீங்க. பிள்ளைக்கு என்னையா? ஏங்க இந்த பிள்ளைக்கு ஜம்முன்னு இருக்கு. இந்த பிள்ளைய பார்த்து குழுமைன்னு சொல்றானே, வெக்கம் இல்லை உனக்கு? சரி சரி, அவன் தங்கச்சி. சரி, என் தங்கச்சி கூப்பிடுவா. சரி கூப்பிடுவா. பார்க்கணும் தங்கச்சி. ஜிஜுகுடி ஜுனுடி
போஸ் ஆத்தில கத்தடிச்சாலையோடு அலையோடு அலையோடு ரெண்ட விளையாடும். இது செகண்ட் போஸ். செகண்ட் போஸ். இப்ப அடுத்து ஆடுவோமா? நானும் நல்ல குடும்பத்துல வாக்கப்பட போறேன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது பூரா லூசு பிடிச்ச. ஆத்தில கத்தடிச்சா அலையோடு நீ இதெல்லாம் என்னென்ன இனிமேல நீ வரையில இந்த கல்லை வச்சுக்கிட்டு வர பொசிஷன் வேணாமா? ஏமா நீங்க ரைட்டுங்கும் போது நான் லெஃப்ட். அது டொம்முன்னு போய் ஆத்தில கத்தடிச்சா உனக்கு ரொம்ப நாளா உள்முள்ள இருக்குன்னு சொன்னேன்ல, இதே மாதிரி குனிஞ்சா சரியா போயிடும். அண்ணே அடுத்து தண்டால் எடுக்க போறேன். அப்படியா? இப்படி கீழே படுத்துக்கிட்டு இப்படி அடிப்பேமே. அந்த விளையாட்டு நான் செய்றேன். அதுக்கு நீ மட்டும் நல்லா. ஆமா, அதுக்கு உனக்கு நீக்குற காரணம் கூட்டிட்டு வர முடியும். ஆமா அண்ணே எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? நம்ம இடத்துக்கு 23ஆம் புலிகேசி வந்திருக்கிறார். குடும்பம் தான் அப்படி இருக்குன்னா குடும்பத்துக்கு வந்து சேர்றால அப்படி தனப்பா இருக்கு. எலெக்ஷன்ல நிக்கும் போது எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரி அப்பப்போ இப்படி கையை கட்டி. அண்ணே மான தேடி இருக்காங்க. மான தேடி வந்திருக்கிறேன். மான தேடி வந்தாருங்கறியா? அது தனியா பேசிக்கிறக்காப்ல. எல்லாம் நம்ம குடும்பத்து ராசி அப்படியே காத்தடிச்சிருச்சு. மா தங்கச்சி ஏன்ட வந்து கேட்டாரு, அப்ப இங்க மானு இருக்கு பண்ணாரு. நான் மானு பார்க்கலன்ட்டேன். சரி இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தாரு. நீ பாத்தியான்னாரு. அப்படின்னுச்சு. இப்ப நான் என்ன சொல்லணும்? இப்ப நீ என்ன பண்ற? நறுக்குன்னு ஒரு முக்கு முக்கியம். அண்ணே என்னதான் நம்ம இடம் தெரியும். வந்தவருக்கு வரவேற்பு கொடுக்கணுமா இல்லையா? கொடுத்துட்டோமே. கொடுத்து இவர் பின்னி பிளஞ்சு நல்லா ஜாரி மாதிரி போனசல் பண்ணி விட்டு தான் விட்டாரு. அது வெக்கம் இல்லாம நீயும் சொல்ற. என்ன பண்றது? அவர் அத இப்ப என்னமோ பண்ற, நம்ம அவரை பத்தி பெருமையா பேசணும்னு கதை கட்டிட்டு இருக்காரு. சரி அண்ணே என்ன இருந்தா நம்ம இடத்துல தெரியும்டார். வந்தவருக்கு வரவேற்பு கொடுக்கணும். கொடுமா. நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் காவல பாருங்க. வந்தவருக்கு வரவேற்பு கொடுத்துட்டு மான் குட்டின்னு சொல்லிட்டு வா. இத உள்ள இருந்தே சொல்ல வேண்டியதா நீ எதுக்கு மாத்த வச்சீங்க? சரி ஆமா இருக்கட்டே. எங்களுக்கு இதுவரையும் ஆதரவு வந்து சிறந்த முறையில் இந்த பணிகளும் வராமல் ஆமா வளர்மதிய அன்பு அண்ணன் மட்டும் பக்குவமா அந்த சட்டரை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஆமா சிறந்த முறையில் ஒளி அமைத்த அன்பு மதிமுறையா உரிய பரமக்குடியை சேர்ந்த வளர்மதி ஒளிபரிக்கல் நேயத்தர் அவர்களுக்கும் அதில் உரிமையாளர் அன்பு அண்ணன் சேகர் பி சேகர் சிரிப்புக்கு நான் அடிமனே அண்ணன் அவர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி. தெரிஞ்சுக்க உனக்கு. ஆனா அந்த பணியில் நீங்க ஊரா உட்கார்ந்து அப்படியே இந்த காலை முளைச்சு வரும் பாருங்க. அது மாதிரி அங்கெங்கே நீங்க ஊரா உட்காந்து நீங்க நாடகம் பார்க்குறீங்க பாருங்க. ரொம்ப நன்றி. இந்த தையில இருந்து நான் வரிசையா நாடகம் போனா இந்த நேரத்துக்கு 3 பேர் கூட இருக்க மாட்டாங்க. மைச்சட்டுக்காரு அங்கதான் இருப்பான். ஆனா எத்தனை பேர் உட்காந்து இந்த நாள்ல நாங்க போன ஊர்ல மைக் செட்டுக்காரு கூட இல்ல. நேத்து போன ஊர்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஆளே இல்ல. இவங்க காசை கொடுக்குற ஆளுங்க வீட்டுல போய் படுத்துக்கிட்டாங்க. நாடகம் வச்ச ஆளுங்க. நாங்க 1.5 மணி நேரம் அங்கேயே மேடையில பவுடர் அடிச்சுட்டு இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தான். ஆமா அது மாதிரி இல்லாம நீங்க தக்கு புக்குன்னு எல்லா காரியத்தையும் எங்கள்கிட்ட பண்ணிருவிய, எங்கள்கிட்ட கொடுத்துருவிய, எங்களை சீக்கிரம் விட்டுருவியன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா இந்த நாடகத்தை அமைப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் ஆமா நிறைய பேர் அண்ணன் காவடியா இருப்பா இடையில கரடி பூந்த மாதிரி போறாங்க. நல்ல வசனமா பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில பூந்துட்டு அடிப்பேன். ஆமா காவடியான் குலத்தை சேர்ந்த அத்தனை என்னடா அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மதிக்கு மதியாக்குரிய ஆமா நாடகத்தை நிறைய பேர் அண்ணனும் பேசினாங்க. மைச்சிட்டுக்காரண்ணே அப்புறம் ஜெயபாண்டியன்னு என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாடகத்தை எப்படியாவது நல்ல விதமாக அமைச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் அதனால நான் உங்களெல்லாம் மறக்க மாட்டேன். விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
ஏய் இந்தியா இவ்வளவு பேத்த சொன்னேன்ல அந்த பசங்க இந்த பனியில எப்படி உட்கார்ந்துருக்காங்க இந்த பயலு பாவம் இவங்க பாவம் நம்மளை பிடிக்கும் பாரு. பாரு கண்ணத்துல கைய வச்சுட்டான் போயிட்டுறப்பா. வாருங்கள் வேடுவரே, இந்த இடத்தின் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் யார், எங்கிருந்து வருகிற விவரத்தை இன்னும் தெளிவாக எடுத்து கூறினால் ஏதோ எங்களால் முடிந்த உதவியை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். குறிஞ்சி நாட்டின் கோவலமே. கோமணமா? கோவலம் கோவலம் கோவலமா? கோவலம் குறிஞ்சி நாட்டின் கோவலமே. வசனத்தை கொட்டவர் கொட்டக்கூடிய மங்கையே. கவனியா சொல்றத கவனி. வசனத்தை கொஞ்சம் நிதானமா பேசுங்க. வேகமா பேசினா அது வெளியில இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி காதுல கேட்கும். பயமா இருக்கா? கோவலம்னு சொல்லுங்க. பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. ஏன்னா எப்பவுமே பயப்படக்கூடாது. நான் பேசுறது அப்படி இருக்கும். ஏன்னா ஒரு காரியத்துக்கு வந்து வெற்றி மகளை சுட வேண்டும், வெற்றி அடைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு நிற்க. அதிக பிரசங்க இதெல்லாம் பேசினா குடுத்தனா கடாப்பல் பேந்து யாருக்கு பயப்படுறது? உங்களை பார்த்தா பயப்படுற மாதிரி. ஏய் பயா தள்ளி பேசு. சொட்டையை ஒடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பேசுற வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பேசியா வெளியில வேற மாதிரி கேட்கும். சௌரியத்துக்கு நான் பேச முடிய அவசியம் கிடையாது. நான் பேசுறேன், நீங்க இடத்தை தேடி வந்திருக்கிறீரு. நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் கேட்கணும். என்ன இருமா, நான் வந்து எதுக்காக வந்திருக்கேன்? இந்த இடத்துல வந்து குறிப்பறி தன்மை முதல்வரை ஒரு ஆண்களை பார்த்து வாருங்கள் வேடுவரே. உன் குறிப்பறிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? வாருங்கள் வேடுவரே. உங்க குறிப்பறிஞ்சு நான் என்னங்க பண்ண போறேன்? இந்த இடத்துக்கு என்ன சோழியா வந்திருக்கீங்க? எந்த சோழி இங்க வந்து என்ன செய்ய வந்திருக்கீங்க? என்ன செய்ய வந்திருக்கீங்க? நான் எங்களை கேக்குறீங்களா? ஆமா எங்களை கேக்குறீங்களா? காவல் பார்க்க வந்திருக்கேன். இப்ப என்ன அதுக்கு காவல் பார்க்க வந்தீங்க? என்ன கண்ணுங்க அர்த்தமா நீங்க காவல் காக்குற? இப்படி தான் காவல் காக்குறன்னு வந்த உடனே உங்களை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கோ இருந்து போட்டு வரப்பட்ட ஒரு வேடுவன், ஒரு இனத்தவரை வாருங்கள் வேடுவரே சொன்னீங்க. வாருங்கள் வேறுபடை சொன்னதற்காக குறிஞ்சி நாட்டின் கோவலமே என்ன. அப்புறம் என்ன சொன்னீங்க அப்படின்னா, அப்ப நான் பேசும் பொழுது என்ன ஒரு நீங்க கவனத்துல இருக்கீங்க? ஏய் கிறுக்கையா நீ கிறுக்கியா முதல்ல கோவலம்னது என் காதுல வேற மாதிரி விழுந்துச்சு. அதனால வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி பேசுங்கன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு? ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். ஒரே ஒரு எழுத்து மாறினதுனால மதுரை பதிகள கொன்று வா என்று சொன்ன வார்த்தை 3 உயிர் போனுச்சு. யார் அந்த 3 உயிர் சொல்லு பாப்போம். அப்ப அந்த அந்த 3 உயிர் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். இருங்க ஒரு எழுத்து மாறிச்சு. மதுரையம்பதியில கொண்டு வா அல்லது கொன்றுவான்னு சொன்னாங்க. சொன்னீங்கல்ல, அதனால 3 உயிர் போயிடுச்சு. யார் அந்த 3 உயிர் சொல்லுங்க. இந்த கற்புக்கரசியாக வாழ்ந்த கண்ணை கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் வரணும். நான் சொல்றேன், நீங்க முதல்ல நீ சொல்ற. நான் எதுக்கு கேட்க? மதுரையம்பதியிலே கற்புக்கரசி கண்ணையாக வாழ்ந்த கோவலன் உயிரை கொண்டார்கள். கோவலன் இறந்தான், நெடுஞ்செழிய பாண்டியன் இறந்தான். தவறான கண்ணோட்டத்துல அந்த நெடுஞ்செழிய பாண்டியன் இறந்த பிறகு கோப்பரம் தேவியர் கணவன் இறந்து விட்டானே. கோப்பரம் தேவியர் என்று சொல்லக்கூடியவர் அந்த ராணி, அவனும் இறந்து விட்டான். ஒரே ஒரு சொல், ஒரு எழுத்து மாறினதால 3 உயிர் பிறந்தது. சாதமணி நினைச்சு பேசி ஒரு எழுத்து மாறினால பாண்டிய மண்ணு அவன் செத்தான். என்ன எதுக்கு நீங்க வார்த்தையே தெளிவா பேசுங்கன்னு சொல்ல வரேன். உங்களை எல்லாம் நாங்க கொண்டுட்டு போக வந்தோம். ஓட்டன்னு வெச்சுக்க. ஏய் ஓட்டி கிழிச்சு புடிங்கலிச்சாமா தெரியுமா? யாரு நான் முதல்ல மான்குட்டி இருந்தாலும் கூட உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். வெள்ளி மலையில இருந்து வேட்டையாட வந்திருக்கேன். இங்க எதுக்கு வந்தீங்க? வேட்டையாடுவதற்காக. ஒரு மான்குட்டி வேட்டையாடுற மாதிரி இங்க எந்த மிருகமும் கிடையாது. தந்தையும் தாயும் வணங்கி விட்டு புறப்பட்டேன். வேட்டைக்கு எடுத்தேன் கணையை. ஒரு மானை பார்த்தேன், உயர்வாக பள்ளத்துல இருந்துச்சு. அந்த மேட்ல பார்க்கும் பொழுது அழகான மான்குட்டி, 1000 மான். அது ஒரே ஒரு மான் என்னை பார்த்தது. நான் அதை பார்த்தேன். இதை கணை கொடுக்கலாம்னு நினைத்தேன். கணை தொடுத்தால் உடல் நோகுமே, கட்டி பிடிக்கணும். அப்படி கட்டி பிடிச்சு தொட்டு தொடவி தோல்ல தூக்கி போட்டு வரணும் என்ற ஆசை கொண்டேன். இதை பார்த்தேன், இந்த மானத்தால் பிடிக்க வேண்டும், வீரம் இருக்கு, விவேகம் இருக்கு. ஓடி வந்தேன், உள்ளே நுழைந்து விட்டது. இடத்தை தலைவியார் தாங்கள் கேட்டு அந்த மானை பிடித்து செல்ல வேண்டும் வந்திருக்கேன். அன்பா கேட்கிறேன், தெம்பு இருக்கு, அன்பா கேட்கிறேன். அம்பு கையில இருக்கு. அன்போடு எனது மான்குட்டியுடைய பெருமையை சொல்றேன், கேளுங்க. அப்புறம் பாருங்க, என்னை பார்த்த உடனே பிளாட் சுளை இருக்கா இல்லையா, அதை எடுப்பதற்கு முதல்ல அதை எடுக்க கொஞ்சம் சிரமமா இருக்கும். அந்த பிளாட் சுளையை சாப்பிடும் பொழுது எவ்வளவு தித்திப்பா இருக்கோ அதே போல் எனது வார்த்தை. அதுக்கு பிறகு நான் யார், எப்படி பேசுகின்றேன், அது ஆமா, அதை நீக்கித்தான் சாப்பிடும். என் மான் என் மான் என் மான் என் மான் விற்கனைக்கே பயந்து மிரண்டோடி வருமானு வந்தது வனம் தானம்மா, அன்பின் பொக்கிசம் இதுதானம்மா.
என்ன என்ன நீ? என்ன? ஒரு காட்டுக்குள்ள ஏய், ஒரு காட்டுக்குள்ள நிக்கிற பொம்பளை. சிரிச்சுக்கிட்டே பேசுங்கன்றியரே. நீ என்ன எனக்கு பொண்ணா பார்க்க வந்திருக்கிறீங்க? நீ காட்டுக்குள்ள அப்படியே உங்களை பார்த்து நான் பல்ல காமிச்சிட்டு இருந்தாங்க. அம்மா. என்னைய புடிச்ச பொண்ணு. நீ இருப்பது காடு, ஒன்றும் அறியாத ஒரு காட்டுக்குள்ள இருக்கப்பட்ட என்னை ஒரு ஆண்மகனை முன்ன பின்ன தெரியாத ஆம்பளை பார்த்து யாராவது சிரிப்பாங்களா? எங்க என்னை பார்த்து சொல்லுங்க. யாராவது முன்ன பின்ன தெரியாத ஆம்பளைங்க முத பாக்குற ஆம்பளைய பார்த்து சிரிச்சுக்கிட்டு யாராவது எந்த பொம்பளையாவது பேசுவாளா? ஏமா சிரிப்புல பல வகை உண்டு. என்ன? அன்பா சிரிக்க கூடியத சொல்றேன், அறிவா சிரிக்க கூட சொல்றேன். அப்படின்ற மாதிரி ஒண்ணுங்க. உன்னை பார்த்தா கடுப்பு தான் வருது. காலத்தில் கிடைத்தால் மிக்க ஹரிதாகுமே, அக்காலம் கடந்த மதியாகுமே. பின்வாதம் பேசாமல் தர வேண்டுமே, பேசாமல் தர வேண்டுமே, வீண்வாதம் பேசாமல் தர வேண்டுமே. மானை தந்துவிட்டால் நானும் போவேன் நானே. அழகுள்ளமான் எனதாசைமான், அழகுள்ளமான் எனதாசைமான், அழகுள்ளமான் எனதாசைமான், அழகுள்ளமான் எனதாசைமான். கோயில் சிலையாக உருவாகலாம், காணாத காட்சிகள் கண்டேனம்மா. கனவேது வேறு ஏதும் கலையாதம்மா, கனவேது வந்ததம்மா. என்னை யார் என்று என்னை பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் வேறை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று என்னை பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். மானில்லையே, இதை பார்த்த என் மனம் பொறுக்கவில்லையே. கண் முன்னே வந்து கதைத்ததம்மா. அம்மா வள்ளி நாயம் என் முன்னே கண் முன்னே வந்து கதைத்ததம்மா. இதை கட்டி அணைத்திடவே துடித்தேனம்மா. அழகுள்ளமான் எனதாசைமான், அழகுள்ளமான் எனதாசைமான், அழகுள்ளமான் எனதாசைமான். அப்பேற்பட்ட அழகுள்ளமான் உள்ளே சென்று விட்டது. இடத்துடைய தலைவர் வாருங்கள், அந்த மானை பிடிப்பதற்கு உதவி செய்தால் கொடுத்த பிறவை உங்களுக்கு, வாங்கிய பிறவை எனக்கு. அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கேட்கின்றேன். தாருங்கள், மனசரி வாங்க உள்ளவங்க. அந்த இடத்தை காமிக்கிறேன். மான் உள்ள இருக்கு, மான் உள்ள இருக்கின்றது. மான் குட்டி இருந்தா இந்நேரம் உங்களை கையோட கூட்டிட்டு போய் ஐயா வாங்க புள்ள பாருங்க, மான் குட்டி இருந்தா புடிச்சிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பேன். சரி, இல்லாத ஒண்ணு இங்கதான் இருக்கு, அந்த இடத்த காட்டுங்கன்னா எப்படி காட்ட முடியும்? இல்லாத பரவாது, அல்லாமல் குறையா, கில்லாமல் வலிக்கா, நெருப்பு இல்லாமல் போகையா. இது எல்லாமே நடக்கும். நீங்க சொன்னது எல்லாமே நடக்கும் தான். தொட்டுக்கட்டா ஒருத்தன், தொடாம கட்டா ஒருத்தன், விட்டு கட்டா ஒருத்தன், விடாம கட்டா ஒருத்தன், பார்த்து கட்டா ஒருத்தன், பார்க்காமலே கட்டா ஒருத்தன், தூங்கி கட்டா ஒருத்தன், தூங்காமலே கட்டா ஒருத்தன். இப்படி எல்லாம் கெட்டவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அதுலயும் நன்மையான காரியம் செய்ய வேண்டும் என்றக்காக இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அப்ப உங்ககிட்ட சில விஷயங்களை பேச வேண்டும். உண்மையை பொய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஊர்ல புருஷன் பொண்டாட்டி இருந்திருக்கிறாங்க. சரி, புருஷன் பொண்டாட்டில புருஷன் கொஞ்சம் முட்டாள், ஒரு சர்வ முட்டாள்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிராமத்துல ஒரு சொல்லுவாங்க, அப்ப அவன் தெங்கன மாதிரிப்பா அவன் ஒன்னத்துக்கு பிரயோஜனம் சொல்லுவாள், அந்த மாதிரி ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன் புருஷன். ஆனா பொண்டாட்டி கொஞ்சம் விவரமான ஆளு. பொண்டாட்டி கொஞ்சம் விவரம். சரி, என்ன பண்றது, இந்த முட்டா பையில நம்ம கட்டிட்டோமே, கதையில புருஷனை முட்டா பையில கட்டிட்டோமே, அதுக்காக நம்மளும் இப்படி இருந்தா பொழப்ப ஓட்ட முடியாது அப்படின்னு இவனுக்கு ஒவ்வொரு வேலையா சொல்லி சொல்லி கொடுத்துருக்குற. இவன் ஒரு வேலையும் உருப்படியா செய்யல. பார்த்தா ஒன்னத்துக்கு லாய்க்கு போட்டு வர மாட்டான் இவன்.
அப்படி முடிவு பண்ணி வீட்டுல இப்படி கதை சொல்றீங்களா இல்ல சாடா கதை சாடா கடை பேசுறீங்க? உங்களை எதுக்கு தாடையா இல்ல பேசுறீங்க? சாடா நேரடியாவே பேசுறீங்க இல்ல உங்களை. நீங்க சாடா பேசுனா கொஞ்சம் நான் பேசலாம். நீங்க சரி பேசுங்க, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அத பேசுங்க. அப்ப புருஷனை கூப்பிட்டீங்க வாயா, எந்த வேலைக்கு போனாலும் உருப்படியா உன்னால வேலை செய்ய முடியல. அதனால ஒண்ணு பண்ணு, வீட்டுல இருக்கிற கறவை மாட்டை கொண்டு போய் சந்தையில வித்துட்டு வா. அதுல வர்ற காசை வச்சு நம்மளே சொந்தமா ஒரு தொழில் தொடங்கிருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணி கொண்டாட்டி என்ன பண்ணிருக்கா, வீட்டுல இருந்த ஒரே ஒரு கறவை மாட்டு பசு மாட்டை கொடுத்து இந்த முட்டா பைய கையில அந்த கதையில மரியாதை மரியாதை உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு, உங்களுக்கு ஒரு மரியாதை வச்சிருக்கேன், மரியாதையோட பேசுறீங்க. அந்த சைகை மரியாதை குறைச்சல அப்ப என்ன பேசுனீங்க? இல்ல நீங்க வந்து கையை நீட்டுறது வந்து ஒரு என்ன பேசுற மாதிரியே கொஞ்சம். நான் எதுக்கு உங்களோட பேச போறேன்? கதை சொல்றீங்க. சரி கதை. அப்ப புருஷன்ட்ட அந்த கறவை மாட்டை கொடுத்து அந்த அம்மா அனுப்பிச்சு விடு. சரி. இவன் கொண்டுகிட்டு போனது அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு மளிகை கடைக்காரன் பாத்துருக்கான். ஆஹா, கறவை மாட்டை கொண்டுகிட்டு போறானே, இவன் சரியான முட்டா பயலாச்சே, இவன் கிட்ட இந்த கறவை மாடு இருக்கு, இந்த கறவை மாட்டை எப்படியாவது நம்ம வாங்கணும்னு ஒரு திட்டம் போட்டு இருக்கிறான் அந்த மளிகை கடைக்காரன். திட்டம் போட்டு இருந்தவன் என்ன பண்றான், அவனை கூப்பிட்டு கேக்குறான், ஏண்டா இப்படி இந்த மாட்டை புடி புடிச்சுக்கிட்டு போறியே, இந்த மாடு ஒருவேளை அத்துக்கிட்டு ஓடி போனான், உன்னால துரத்தி பிடிக்க முடியுமா? முடியாது, ஓட முடியாதுல்ல. உடனே முட்டாப்பா யோசிக்கிறான், ஆமாய்யா அத நான் யோசிக்கலையே, ஆமா அத்துக்கிட்டு ஓடனா என்னால பிடிக்க முடியாது. இந்த மாட்டுக்கு பதிலா ஒரு ஆட்டை நீ கொண்டுகிட்டு போனா சுலபமா பிடிச்சி இழுத்துக்கிட்டு போலாம்ல, அது ஓடனால நீ ஓடி போய் பிடிச்சிடலாம்ல அப்படின்னு கேட்ட உடனே இவன் தான் முட்டா பயலாச்சே. ஆமாமா. என்ன பண்ணிருக்க, கறவன் பசுமாட்டை கொடுத்து புட்டு ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு கூட்டிட்டு போயிருக்கேன் சந்தைக்கு. முட்டா பையன் இந்த முட்டா பையன் கூட்டிக்கிட்டு போயிருந்திருக்கேன். ஆட்டுக்குட்டியை கொண்டு போறத பார்த்த அந்த ஊர்ல இன்னொரு ஆள் என்ன பண்ணிருக்கிறாரு, ஆஹா நல்ல புருவ ஆடா இருக்குது, ஆனா அது இந்த முட்டா பைய கையில இருக்கு, அது பிரயோஜனம் இல்ல அவன் நினைக்கிறேன். ஆக இந்த ஆட்டை எப்படியாவது நம்ம வாங்கணுமே அப்படின்னு முடிவு பண்ணி அப்பதான் இந்த முட்டா பையில கூப்பிட்டு கேக்குறான், ஏண்டா இந்த ஆட்டை அப்படி இழுக்க முடியாம எடுத்துக்கிட்டு போறியே, இந்த ஆட்டுக்கு பதிலா கோழிய கொண்டுட்டு போகலாம்ல பேசாம அப்படின்னு முட்டா பையில கேட்டிருக்கேன். இவன் தான் முட்டா பையலாச்சே. ஆமா நம்ம ஆடை இவ்வளவு சிரமப்பட்டு இழுத்துட்டு போகணும், கோழியா இருந்தா பொத்துனாப்புல கையில வச்சுக்கலாமே அப்படின்னு இந்த முட்டா பையன் என்ன பண்ணிருக்கான், ஆட்டை கொடுத்து விட்டு கோழிய வாங்கியிருக்கேன். அவன் கோழிய கொண்டுகிட்டு நேரா சந்தைக்கு போவேன். போற வழில ஒரு டீ கடையில போய் உட்காந்துருக்கேன். டீ கடைக்காரன் பார்த்திருக்கான், ஆஹா நல்ல வெட கோழியா இருக்கு, இந்த வெடக்கோழி இந்த முட்டா பைய கையில இருக்கு, அட அடிச்சு சாப்பிட்டா நெஞ்சு சளியெல்லாம் விட்டு போயிருமே. அப்பதான் முட்டா பையில கேட்டிருக்கான் அந்த டீ கடைக்காரரு, ஏன்டா அப்படி கோழியை கையில வச்சிருக்கியே, ஒருவேளை அது பறந்து உயரமான இடத்துல போய் உட்கார்ந்தா உன்னால மேல ஏறி பிடிக்க முடியுமா? எப்படி ஏற முடியாது அப்படின்னு அப்பதான் முட்டா பைய யோசிச்சிருக்கான். ஆமா பறந்து ஒருவேளை உயரமான இடத்துக்கு போயிருச்சுன்னா எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னா அப்பதான் அந்த டீ கடைக்காரர் சொல்லியிருக்காரு, கோழிக்கு பதிலா கோழி முட்டையா வச்சுக்க, சிரமமே இல்லாம இருக்கும்னு சொல்ல. உடனே இவன் தான் முட்டா பயலாச்சே, கோழியையும் கொடுத்து போட்டு கோழி முட்டைய வாங்கி வச்சுக்கிட்டேன். பாத்தியா இதெல்லாம் இந்த ஆரம்பத்துல ஆடு ஒண்ணு கொடுத்தேன் பாருங்க மளிகை கடைக்காரன், அவன் பாத்துக்கிட்டே இருந்திருக்கிறான். ஆஹா இவன மாதிரி ஒரு முட்டாள இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்ல, இத வச்சே நம்ம காரியத்தை சாதிச்சு போடலாம் போல இருக்கு அப்படின்னு அவன் என்ன திட்டம் போடுறான், என்ன போட்டான், இத நேரா போய் இவன் முண்டாட்டி கிட்ட சொல்லுவான். இவன் பொண்டாட்டி எப்படி இவனை தூக்கி போட்டு மிதிக்கும், அவ்வளவுதான். இதையே வச்சு நம்ம காரியத்தை சாதிச்சிரோம்னு சொல்லி இந்த முட்டா பயல கூப்பிட்டு, இங்க வாடா இந்த கிறுக்காடா நீனு கிறுக்கு பயலடா அப்படின்னு அந்த கதையில கேட்டிருக்கேன். உன் பொண்டாட்டி கறவை மாட்டை தானே சந்தையில கொண்டு வித்துட்டு காசை வாங்கிட்டு சொல்லி அனுப்புனா, இப்ப எல்லாத்தையும் ஏமாந்துட்டு கோழி முட்டையோட நிக்கிறியடா, இத போய் உன் பொண்டாட்டி கிட்ட சொன்னா உன் பொண்டாட்டி உன்னை சும்மா விடுவாளா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்பதான் அந்த முட்டா பைய சொல்லியிருக்கேன், அதெல்லாம் என் முண்டாடி என்னை திட்டவும் மாட்டான் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கான். ஏய் அது எப்படிடா, சின்ன தப்பு பண்ணாலுமே உன் முண்டாட்டி அப்படி கத்துவா, நீ கறவை மாட்டு கடைசியா வீட்டுல இருந்த ஒரே மாட்டையும் கொண்டு மிக்க ஏமாந்துட்டு வந்து நிக்கிறியடா அப்படின்னு சொல்ல. இவன் அப்பவும் சொல்லியிருக்கான், இல்லங்க என் முண்டாட்டி அதெல்லாம் திட்ட மாட்டான் என்னை அடிக்கவும் மாட்டார். ஊர்ல ஒரு 10 பேரை வச்சு பஞ்சாயத்து வச்சாச்சு, ஐயா பொண்டாட்டியிட போய் சொன்னா என் முண்டாட்டி அடிக்க மாட்டான்னு இவன் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், போய் சொன்னா இவன் முண்டாட்டி இவளை அடிப்பான்னு சொல்றேன், போட்டி வச்சுக்குவான். சரி ஒருவேளை நான் சொன்னதுக்கு அப்புறம் இவர் பொண்டாட்டி இவர் அடிச்சிருச்சுன்னா இவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற 3 சென்ட் நிலத்தை என் பேர்ல எழுதி வச்சிடணும். ஓஹோ 3 சென்ட் என்ன, ஒருவேளை அவங்க பொண்டாட்டி அடிக்கலன்னா ஏன்ட்டு மளிகை கடையை இவங்களுக்கு சொந்தமா எழுதி தந்துறேன் அப்படின்னு பேசி முடிவு பண்ணி வீட்டுக்கு போயிருக்காரு. சரி வீட்டுக்கு போனோன்னா பொண்டாட்டியை கூப்பிட்டுருக்காரு. பொண்டாட்டியை கூப்பிட்டு இந்த மாதிரி
உன் புருஷன்ட்ட கறவை மாடை கொடுத்து விட்டோமா, உன் புருஷன் என்னன்னா ஏமாந்துட்டு கடைசியில கோழி முட்டையை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லு அந்த மளிகை கடைக்காரன். உடனே பொண்டாட்டி என்ன பண்ணிருக்குது, அதனால என்னங்க போனா போயிட்டு போ அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போயிருச்சு. என்னடா அது சொன்ன பொண்டாட்டி அடிப்பான்னு பார்த்தா போனா போகுதுன்ட்டு போயிட்டு அவ பாட்டுக்கு பேசாம அப்படின்னு மளிகை கடைக்காரன் துடிக்கிறேன் குதிக்கிறேன். என்னம்மா நீ கறவை மாட்டை மறந்துட்டு தொலைது ஏமாந்துட்டு வந்துடான்னு சொல்ற, நீ பாட்டுக்கு ஒன்றும் சொல்லாம பேசாம போறியன்னு கேட்டிருக்காரு. அப்பவும் அந்த பொண்டாட்டி என்ன சொல்லியிருக்கு, அதனால என்னங்க பேசாம இருங்க. பக்கத்துல இந்த பஞ்சாயத்துக்கு போனாங்களா 10 பேர், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏய் நீ என்ன சொல்லியா கூட்டிக்கிட்டு வந்த, என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்த, பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லுவேன் அடிச்சா 3 சென்ட் நிலம் உனக்கு, ஒருவேளை அடிக்கலைன்னா மளிகை கடையை அவன் பேரில் எழுதி வைக்கிறேன்னு சொன்னியா இல்லையா. அவங்க பொண்டாட்டி அடிக்கலை, அப்போ மளிகை கடைன்னு எழுதி வைக்கணும், அதுதானே நியாயம் அப்படின்னா மளிகை கடையை எழுதி வச்சாச்சு. முட்டா பையகிட்ட எழுதி கொடுத்துட்டு இந்த மளிகை கடைக்காரனுக்கு மனசு இல்லாமல் இந்த முட்டா பையில கூப்பிட்டு கேட்டிருக்கான், இங்கே வாடா என் மளிகை கடை போனதெல்லாம் இருக்கட்டும், உன் பொண்டாட்டி அடிக்கவே மாட்டான்னு எப்படா அவளை உறுதியா சொன்னேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி அப்பதான் முட்டா பைய சொல்லியிருக்கேன், என் பொண்டாட்டி தான் என்னை கல்யாணம் பண்ண போதே சொன்னாலே 10 பேர் இருக்கிற இடத்துல உன்னை வச்சு அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால, அந்த தைரியத்துல தான் நான் சொன்னேன் என் பொண்டாட்டி என்னை அடிக்க மாட்டான்னு. அப்ப பாத்துக்கங்க எப்படின்னு, இப்படி முட்டா பையனையும் வச்சுக்கிட்டேன். சாகரின் ஜாகரின் சொன்னவளே சாம சோத்த தின்னவளே, சாகரின் ஜாகரின் சொன்னவளே சாம சோத்த தின்னவளே, என் கூட சாகரின் சொன்னவளே, என் கோமணத்தை வந்துட்டு போறியடி. முட்டாச்சிரிக்கைக்கு 300 கதை சொன்னாலும் 8வது ராவ புத்திக்கு அப்படின்னு சொல்லி கண்கள் 6 கால்கள் 10 பிடி 2 சாமே 1. ஆண்களுக்கு தெரியாது, கண்கள் 6 கால்கள் 10 பிடி 2 சாமே 1. பருப்புக்கு மிஞ்சின வெஞ்சனம் இல்ல, சிறுப்புக்கு மிஞ்சின அடியும் இல்ல. நான் எவ்வளவு நாகரிகமா ஒரு கதை சொன்னேன். நான் வேற பெண்கள் கூட்டம்லாம் இருக்கு, ஒரு நாகரிகம் இல்லாம பேசுறியா? இல்ல நான் நாகரிகம் உங்களுக்கு எப்பவுமே நான் பெருமைப்படுத்தி பேசுறேன், சொல்றது பூரா தவறா நீங்க நினைக்க கூடாது. இப்ப நீங்க கதை சொன்னீங்க, இப்ப நான் அப்படி நீங்க பேசுற மாதிரி நான் பேசுறேன் சரியில்லாம பெருமா இல்லையா? இப்ப நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல அறிவா பேசுறீங்க, நல்ல ஆண்மகனை பார்த்து யாரோ ஒரு முட்டாப்பையில பாத்துக்கிறது போல தெரியுது. ஆனா நீங்க சொன்ன கதையில இருந்து என்ன செய்யறா, நீங்க பேசின ஆளு வராம முட்டாப்பையில பேசியிருந்திருக்கீங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க மாதிரி ஒரு மூக்கு மூலியமா அழகா லட்சணமா ஒரு பொம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளைய வச்சு கதை சொல்றது தினமும். அப்ப கதை சொல்லும் பொழுது அந்த அறியாத பொம்பளை பிள்ளைய வர வாயை பார்த்துக்கிட்டே, ஆஹா நல்ல கதை சொல்றாளே, பாக்குறதுக்கு நல்லா மூக்கு மூலியமா லட்சணமா இருக்காளே, இவ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கதையா சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி இந்த அறியாத பொம்பளை பிள்ளைகளாம் சேர்ந்து இந்த பொம்பளை பிள்ளை வாயை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்ப அவ என்ன சொல்லிட்டா, நான் திறமையான ஆளு, என்னைய திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் நான் ஒரு 5 விண்ணப்பம் சொல்லுவேன். இந்த விண்ணப்பத்துக்கு யாரு விளக்கம் சொல்லுகிறார்களோ அந்த திருமண ஆண்மகனை தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இட்டான். அப்ப கட்டளை இடும் பொழுது உள்ளே இருந்து கொண்டு வெளியில மறைப்பொருளா போட்டு சத்தம் மட்டும் வெளியே வருகின்றது. 8 காலுடன் 2 கால் அலை 3 வட்டமிட்ட கொம்பு 2 வாய் 4 கண்ணாறு காதாறு இது கண்டு எந்த ஆண்மகன் சொல்லுகின்றானோ அவனை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிறேன். இப்போ நீங்க அறிவா பேசுறீங்க, அது மாதிரி அந்த பொம்பளை பிள்ளை சொல்ல, அந்த பொம்பளை பிள்ளை சொன்னவன்னா அதோடைய தோழிமார்கள் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஆஹா நமது இளவரசியாக நம்ம மதிச்சிருக்கோமே, இப்போ இந்த பொம்பளை பிள்ளை சொன்ன விளக்கத்தை எந்த ஒரு ஆண்மகன் சொல்லிட்டான்னா அதை திருமணம் முடிச்சு கொடுத்துடலாமே அப்படின்னு சொன்ன உடனே என்ன பாரி ஒரு ஆண்மகன் அந்த வழியில வர்றேன். வழியில வரும் பொழுது வழிநாயகமே வழியில வந்து வரீங்க, இல்ல வெக்கப்படுறாங்க, வெக்க பொம்பளை பிள்ளைக்கு வெக்க வருமா இல்லையா கொஞ்சம், அது மாதிரி கொஞ்சம் அம்மா வழிநாயகம் அப்படின்னு அந்த பொம்பளை பிள்ளை சொன்ன உடனே என்ன சொல்லிட்டாரு, ஒரு ஆண் வழியில வரும் பொழுது, ஆஹா இந்த பொம்பளை பிள்ளை இவள் சொன்ன ஒரு கருத்துக்கு நான் விளக்கத்தை கொடுத்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னானே அப்படின்றக்காக, அம்மா மறுபடியும் சொல்லுங்கன்னு கேட்க, 8 காலுடன் 2 கால் அலை 3 வட்டமிட்ட கொம்பு 2 வாய் 4 கண்ணாறு காதாறு இதை கண்டு விளக்கம் சொன்னால் பொண்டாட்டி ஐயர்னு சொல்லிட்டாளே என்றக்காக அந்த ஆண்மன் பார்த்தேன், இவளை தாண்டா கட்டணும், இவளை திருமணம் முடிக்கணும், இல்லைன்னா இவளை தூக்கிட்டு போய் வாயிலேயே வச்சு திருப்புகள் எழுதுனா வாயிலே சொல்லக்கூடிய வார்த்தைகளும் தெளிவாக சொல்லி அந்த பெண்ணுகளை சொன்ன வார்த்தைக்காக பெரிய சிறப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். இவள் என்ன செய்கின்றாள், ஒரு பசுமாடு பாட்டிட்டாங்க, ஒரு பசுமாடு பக்கத்துல ஒரு கண்ணுக்குட்டி, இந்த கண்ணுக்குட்டி வச்சு என்ன செய்யறா, பால் கறந்து கொண்டிருக்கின்றான். 8 காலுடன் பசுமாடு 4 கால், கண்ணுக்குட்டி 4 கால், 8 காலுடன் இந்த பொம்பளை பிள்ளை 2 கால், 2 கால் தலை 3, இந்த பொம்பளை பிள்ளை தலை 1, பசுமாட்டு தலை 1, கண்ணுக்குட்டி தலை 1, தலை 3, வாய் 4, வாய் 4 என்னவொன்னு எந்த வாயின்னு தெரியாம கொஞ்சம் சஞ்சலம் வந்துருச்சு.
இந்த பொம்பளை பிள்ளைக்கு வாய் ஒன்று, பசுமாட்டு வாய் ஒன்று, கண்ணுக்குட்டி வாய் ஒன்று, இன்னொரு வாய்க்கு எங்கே போகிறது அப்படி சொல்லி ஒரு சிறுசிலிருந்து கீழே நோக்கி பார்க்கும் பொழுது கீழே பால் சொம்பு. பாலை எங்கே வச்சிருக்காங்கன்னா உட்காந்து இந்த காலை இருந்த இடுக்கல்ல வச்சு பால் கறந்து கொண்டு இருக்கின்றான். அப்போ வாய் 4, இந்த செம்பு வாய் 4, கண் 6, காது 6 கண்டு சொன்ன இந்த பொம்பளை பிள்ளைக்கு விளக்கத்தை சொல்லிட்டு என்ன செய்யறேன்னா, விளக்கத்தை தெளிவாக சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை சொல்லி சிறப்பு வந்துருச்சா. அம்பு சகோதரி. சரி சரி சரி. முனியசாமி அவர்கள் இங்கு வள்ளி நாயகம் அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொண்டு குறிப்பறியும் தன்மை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டு. ஆமா, பாவம் புள்ள குளூர்ல நடுங்கிட்டு இருக்கு. மாய பார்த்தாரு, கட 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 கடன்னு ஆடுனோனே தாத்தா புள்ளைக்கு சாரி இந்த பாப்பா சரி அப்படின்றது மாதிரி அன்னைக்கு விளக்கத்தை கொடுத்தாள். ஒரு பசுமாடு, ஒரு கண்ணுக்குட்டி பால் செம்புல பால் கறந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்ற விளக்கத்தை கொடுத்து இந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்தானா, அடியே நீ பேசுறதெல்லாம் போதும், இன்னமேல் எங்கேயுமே நீ முட்டாள்தனமான வார்த்தையெல்லாம் பேசிடக்கூடாது அப்படின்னு அந்த ஆண்மகன் விளக்கத்தை சொல்லி அவளை அப்படியே பொண்டாட்டி ஆக்கி கொண்டு அந்த புறத்தில் வச்சு வாய் பேசுவதை விடுத்து விட்டு நீ இதைத்தான் பேச வேண்டும் அப்படின்றதுக்காக அன்னைக்கு கட்டளை இட்டவன் ஆண்மகன். பொண்டாட்டி ஆக்கின்னு என்னைய உங்க பக்கம் அப்படி காட்டுறீங்களே என்ன? என்ன நீங்க நீட்டினா மட்டும் நல்லா இருக்கு, நாங்க நீட்டினா மட்டும் உங்களுக்கு குறையுதா அப்படிலாம் சொல்லாதீங்க. சிரிக்கி மினிக்கி தெரிவது ஏன்? நாளா உனக்கு பொண்டாட்டி வந்தனா தூங்கும் போது கொலவைக்கல தலைவர் செருப்பு குப்பையில் கிடப்பது ஏன் அப்படின்னா, ஒரு சிரிக்கி மினிக்கி தெரிவது ஏன், செருப்பு குப்பையில் கிடப்பது ஏன்? அடக்குவாரற்று அடக்குவாரலாமல். காரணம்னா ஒரு செருப்பு காலுக்கு போடணும்னா அதுக்கு ஒரு அடக்குவாரனா தான் செருப்பு காலில் அடக்கும். ஒரு பருவமடைந்த மங்கையரை 16 நிறைந்த பருவமங்கையரை ஒரு ஆண்மகிட்ட திருமணம் முடித்துக் கொண்டாத்தான் அவருடைய பெருமை உலகத்துக்கு தெரியுமா. அதை விட தடுத்து விட்டால் இவங்க பிறகு அவர் அடங்காத சிரிக்கி இப்படி அடங்காம ஆடிக்கிட்டு திறாளே அப்படின்ற பேர் வாங்கி வந்து சொன்னாங்க இல்லையா. நாய் இருப்பதும் நாய் ஓடுவதும் இந்த உலகத்துக்கு பெருமை சேர வேண்டும். பேசுறது இந்த வேலையெல்லாம் வச்சு கூடாது. அம்மா விரல்ல வெண்டக்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சே கையை நீட்டி பேசுவேன். நான் பேசக்கூடிய வார்த்தையும் இருக்குங்க. சொல்ற வார்த்தையை முழுசாவே கேட்க முடியாதா? சொல்றத முழுசாவே கேட்க முடியாதா? ரொம்ப துள்ளாத துள்ளுற மாதிரி பொதி சமக்காது. அதை புரிஞ்சுக்க முதல்ல ஆடக்கூடாது. ஆடி கிடக்கிற மாட்டோம், ஆடி கிடக்கணும். இந்த எண்ணத்தையே தின்ன உங்களுக்கு தான் வாய் சும்மா இருக்காது. முணு பாடி கிடக்க உன்னை பார்த்தோன்னே பேச வேண்டும். அது மாதிரி லொடலொட உன்னை பேசிக்கிட்டே பத்திருப்பா. என்ன செய்யறது? உன்னை பார்த்து எனக்கு பிடிச்ச பெண்ணு இன்னைக்கு பார்த்தவன், இன்னைக்கு பார்த்துருக்கேன், நல்லா பார்த்துருக்கேன். உங்களை பார்க்கணும், பார்த்து உங்ககிட்ட இருந்து சில காரியங்களை வெற்றி மாலை சூட வேணும் அப்படின்னு என்ன ஜாதி சன கூட்டத்திலே இப்படி பார்க்கல, ஆதி முதல் அந்த வரை கதை கேட்கல. ஜாதி சன கூட்டத்திலே இப்படி பார்க்கல, ஆதி முதல் அந்த வரை கதை கேட்கல. நீங்க வம்புகளை இழுக்காதீங்க, உங்க மரணத்தன பழிக்காதீங்க. நீங்க வம்புகளை இழுக்காதீங்க, உங்க மரணத்தன பழிக்காதீங்க. தும்ப விட்டு வால் பிடிக்க துடிக்கிறாருங்க, நம்ம வச்சு கடுத்தடுக்க நினைக்கிறாருங்க. தும்ப விட்டு வால் பிடிக்க துடிக்கிறாருங்க, நம்ம வச்சு கடுத்தடுக்க நினைக்கிறாருங்க. இவர் நினைப்பு தானே பொழப்பு கெடுக்குது, இவர் நினைச்சதுக்கு மாற நடக்குது. இவர் நினைப்பு தானே பொழப்பு கெடுக்குது, இவர் நினைச்சதுக்கு மாற நடக்குது. புதிய மரம் பெருத்த புட்டா உத்திரமாகுமா, புளிய மரம் பூசணிக்காய் காய்கள் ஆகுமா. புதிய மரம்
எவ்வளவு ஒரு சேட்டையா பேசிக்கிறீங்க நீங்க. பேச வேண்டும் வார்த்தைகள் தரு. பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை எடுத்துட்டு பஞ்சாயத்தை போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பேச விட்டு தான் தொலையா. பிரச்சனை உங்களுக்கு என்ன மானு குண்டனா அங்கலச்சன அடையாளத்தை சொல்லு. கந்தனுக்கு திரும்பி வைத்து இந்த கருவாச்சைய காவல் வச்சு. கண்ணுன்னு தெரியாதா? கண்ணு தெரியுமா தெரியாதா? இல்ல நீங்க உங்க நினைப்பத்தை என்ன? கண்ணு தெரியுமா தெரியாதா? நீங்க பாக்குறதுக்கு பெரிய கருவாச்சிய காவலுக்கு வச்சுங்கறீங்க. தல தல தலன்னு தக்காளி. யாருமா? கைய நீட்டியா பாப்பா. எல்லாரும் கைக்கெல்லாம் பவுர் போடுவாங்க. நான் கைக்கெல்லாம் பவுர் போட மாட்டேன். இந்த கருவாச்சி காத்தகாவல். இந்த கருவாச்சி காத்தகாவல். இந்த கருவாச்சி காத்தகாவல். இந்த கருவாச்சி காத்தகாவல். புடி கம்பு கூட மிஞ்சலையே. இது குறிஞ்சி நில தோட்டம். அம்மா குறிஞ்சி, மூக்குறிஞ்சி, தவக்குறிஞ்சி, நவக்குறிஞ்சி, தபோதவன குறிஞ்சி, 3 குறிஞ்சியா? முக்குறிஞ்சி. அம்மா ஒரு மூக்குறிஞ்சி. நீங்களாம் வந்து இது குறிஞ்சி நில தோட்டம். இது கொங்கு நாட்டு கூட்டம். கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே, தங்கச்சிலையே. கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே, தங்கச்சிலையே. பொங்கி வரும் பொங்கரும்பே இந்த நிலையே, பொங்கி வரும் பொங்கரும்பே இந்த நிலையே. கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே, தங்கச்சிலையே. ஊரான ஊருக்குள்ள உங்களை போல யாரும் இல்ல. ஊரான ஊருக்குள்ள ஊரான ஊருக்குள்ள உங்களை போல யாரும் இல்ல. எந்த காட்டுக்கிட்டு வந்து இடமா மான காட்டு. எந்த மானே அம்மா எந்த மான காட்டு இல்ல வச்சிருவே வேட்டு. எந்த மான காட்டு இல்ல வச்சிருவே வேட்டு. சிவிசனு கடுத்து சிங்காரமா போட்டு வச்சு. சிவிசனு கடுத்து சிங்காரமா போட்டு வச்சு. சிங்காரமான்குட்டியை கொண்டு போவே சொந்த ஊரு. எந்தமான அம்மா எந்தமான காட்டு இல வச்சிருவே வேட்டு. எந்தமான காட்டு இல வச்சிருவே வேட்டு. தந்தானே தந்தானே நானே 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 தந்தானே நானே. மானுக்கு உண்டான எனக்குன்னு வந்து அமைதி பர் ரசிகர். மானுக்கு உண்டான அடைகளை வேணா நம்முடைய ராசி. சந்தோஷம் சந்தோஷம் அவ்வளவுதான் திருவிழா. நீ வெள்ள போகும் போதே எனக்கு தெரியும். ஆமா அப்படிங்கிற மாதிரி மானுக்கு உண்டான அங்க லட்சணங்கள் அடையாளங்கள் மானுக்குரிய அடையாளம். காயாத கானகத்தில் நின்றுள்ள காயாத கானகத்தே மேயாதமான் புல் மேயாதமான் 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 புல் மேயாதமான் மேயாதமான் புல் மேயாதமான் மேயாதமான் மேவும் கானகமடைந்தனர் சந்தனம் பின்னுங்கமழும் பல பங்கன நின்று சுடர்ந்து படர்ந்தவள் மேயாதமான் மேவும் கானகமடைந்தனர் சந்தனமும் புடரும் கமலும் களவங்களடைந்து
காணக்குறவர் கண்மணி என போல காணக்குயில் போல் நிகர் கொடையது காணக்குறவர் கண்மணி என காணக்குயிலே நிகர் குரலுடையது காணக்குறவர் கண்மணி என போல காணக்குயில் போல் நிகர் கொடையது மேயாதமான் காணக்குறவர் கண்மணி என காணக்குயிலே நிகர் குரலுடையது மேயாதமான் தேனும் பாகம் தனிமாவும் தின்பதனால் ஒரு புல்லொரு போதும் தேனும் பகும் தனிமாவும் தின்பதனால் ஒரு புல்லொரு போதும் தேனும் பாகம் தனிமாவும் தின்பதனால் ஒரு புல்லொரு போதுமே யாத்தம்பான் தேனும் பகும் தனிமாவும் தின்பதனால் ஒரு புல்லொரு போதும் மேயாதமான் சாயாத இதற்கு சாயாத சாயாதே சாயாத சாயாத கொம்புருண்டு இருந்தாலும் அது தன் தலை நிமிர்ந்து பாயாத மாண்பர கண்டதுண்டோ கண்டதுண்டோ மாண்பர கண்டதுண்டோ பதும்புல் போன்ற நல்வேலி புல் போன்ற நல்வேலி போகுதனை துளங்கிய மாண்பர கண்டதுண்டோ 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 பள்ளி இது மான் குட்டி கொண்டு அங்கலச்சன மாதிரியே தெரியலையே. நான் தேடி வந்தது மான் இல்லை, அப்புறம் உன்னைத்தான். என்னது? உன்னைத்தான். என்ன யாரும் தெரியவில்லையா? அண்ணா பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அவ 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். அப்புறம் தான் கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். வாங்கா திருடி திங்கிற வெண்ணே மாசம் எத்தனையோ, திருடி திங்கிற வெள்ளைக்கு மாசம் எத்தனையோ, வாங்கா திருடி திங்கிற வெண்ணே மாசம் எத்தனையோ, கொஞ்சம் மண்ணும் தாரே தின்னடி அம்மா மனக்கு தீரலையோ. பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அவை 1 2 3 முடிச்சா போட்டா மாட்டிக்கணும். காயா இது வளமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா, அடி குட்டி இல்லை சுட்டி தண்ணி தொட்டில கட்டுமா. ஆயா இது பழமா அமுக்கி பார்க்கட்டுமா, காயா இது பழமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா, அடி குட்டி இல்லை சுட்டி தண்ணி தொட்டில தட்டுமா. துளி போட்டு மறைச்சாலும் மறையாது கண்ணே, பழி சென்று தெரியாதோ 2 மாங்கா முன்னே. அடி ரஜாத்தி நீ ஒரு பெண்குட்டி, நீ ஒரு பெண்குத்தி, பெண்குத்தி முன்குத்தி. பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். அவன் போட்டா மாட்டிக்கணும், அவன் போட்டா மாட்டிக்கணும். அண்ணே ஆனே என்னம்மா இந்த ஒரு வேடவர் வந்தார்ல, அம்மா அவர் மான் குட்டியெல்லாம் தேடி வரலையா? ஐயய்யா உன்னையே தான் தேடி வந்தேன், உன்னையே தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாருனே. என்னையவா உன்னே இல்லனே, என்னைய பார்த்து சொன்னாரு. உன்னைய பார்த்து உனக்கு யோகம். ஏய் இந்த பருக்கை குடிக்க வந்தவன உனக்கு மாப்பிளை கிடைச்சிருச்சு. சத்தியம் மனசாட்சியோட சொல்லி இது எனக்கு யோகம்னு. இருக்கட்டு, துரும்பா இருந்தாலும் பல்லு குத்த உதவும், பயன்படுத்தி. உனக்கு இது விளக்கு மாத்த குச்சி இருக்கு, முருகனை வேண்டுமா? சொல்ல சொல்ல இருக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா.
பெற்றவனே பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறுமோ, அழகன் எந்தன் கணவன் என்று மனமொழி கூறும். முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறுமோ, அழகன் எந்தன் கணவன் என்று மனமொழி கூறும். யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது உன் முழுமை பெற்ற அழகு மட்டும் முதுமை வராது கந்தா, முதுமை வராது குமரா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. வர வேண்டும் சுவாமி. வள்ளி, வேடனாக வந்தது நான்தான், இப்பொழுது வேடனாக வந்திருப்பது நான்தான். எல்லாம் உன்னை திருமணம் முடித்து உலக மக்களெல்லாம் நன்மை அடையவிடும் எனக்காக ஆடிய நாடகத்தில் இதுக்கு முன்று உனக்கு என்ன வர வேண்டுமானால் கேட்கிறேன். உலக மக்கள் அனைவரும் அம்மா கோச்சுக்கிறாங்க. எல்லாரும் கிட்ட வாங்கத்தான், அந்த வள்ளி முருகனை வாழ்த்திட்டு அது போகுதா கிட்ட வாங்கத்தான், இப்போவாது வாங்கத்தான், இங்கே மேட்டுக்கு வாங்கத்தான். வரமாட்டீங்களா? உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணியம் என்று அழைக்க வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலிடமே வேண்டும் சுவாமி. உலக நன்மை, உலக மக்கள் நன்மைக்காக தாங்கள் வரவு கேட்டபடி தெய்வயானை ஒருத்தி இருக்கின்றாள். அவளுக்கு முதலிடம் இல்லாமல் இன்று முதல் தெய்வயானை என்று சொல்லாமல் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியர் அழைப்பார்கள். தந்தேன் வரம். நடுச்செழிக்கவிடும் நல்ல மழை பெய்யவிடும், நடுச்செழிக்கவிடும் நல்ல மழை பெய்யும். ஊரு செழிக்க வேணும் யான தங்கமே ஊரல்லவாக வேணும். பட்டி பருக வேணும் பால் பாட பங்கு வேணும், பட்டி பருக வேணும் பால் பாட பங்கு வேணும், புத்தி பருக வேணும் யான தங்கமே ஊரல்லவாக வேணும். பரமவாளை சுமதகத்தி பாதாள ரீபமுலகில் ஸ்ரீராம ரூபமுலகில் விஜய மகனோ. நாட்டுக்கு நடனகாரி ராஜாதி ராஜமுலகில் ஸ்ரீராம ரூபமுலகில் விஜய மகனோ. சுவாமி நாம வாழ்க. வாங்கத்தா, வேலையில ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்கத்தா. இவருக்கு ஒரு பொண்ணு பாருங்கப்பா, பெரிய கரைச்சலா இருக்கு, வள்ளியை கடத்திக்கிட்டு போயிடாம.